மும்பை இந்தியன்ஸ் அணி என்னதான் 5 முறை கப்பு அடிச்சு வச்சிருந்தாலும் எல்லைக்கோட்டில் நிக்கிற படைத்தளபதிகள் மாதிரி அணி வீரர்களை எடுத்து வச்சிருந்தாலும் அவங்க கடைசியா ஐபிஎல் டிராஃபி அடிச்சது 2020 மட்டும்தான். 5 வருஷமா 6வது கப்பை தொடணுன்றதுக்காக கங்கணம் கட்டிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐபிஎல் விளையாடுற ஒவ்வொரு அணிக்குமே இங்க ஏலத்தொகையா ஒரே மதிப்புல தான் கொடுப்பாங்க. அப்படி என்னதான் ஒரே மதிப்புல கொடுத்தாலும் இந்த இடத்துல நீதா அம்பானி உருவாக்கின கடப்பாறை அணி மாதிரி வேற எந்த ஓனராலையும் உருவாக்க முடியல. எந்த டீமா இருந்தாலும் ஒண்ணு பேட்டிங்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, இல்ல போலிங்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா 3 டிபார்ட்மெண்ட் பேட்டிங், போலிங், ஃபீல்டிங் இந்த மூணுத்திலுமே சிறந்து விளங்குறவங்க, டேஞ்சரா இருக்கிறவங்க மும்பை இந்தியன்ஸ் அணி மட்டும்தான். அதே மாதிரி பிளேயிங் 11ல இருக்கிற வீரர்களை வச்சுதான் இந்த அணியை கடப்பார அணினே சொல்றாங்க. அதுவும் இல்லாம எல்லா அணிகளிலுமே ஒரு பிரச்சனை இருக்கும். 11 தவிர்த்துட்டு பேக்கப்பை பார்க்கும்போது கொஞ்சம் கேவலமா இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு இவங்க ஈக்குவல் ஆவாங்களா? கண்டிப்பா பேலன்ஸ் பண்ண முடியாது. இப்ப ஹேசல்வுட் போயிட்டா அவர் அளவுக்கு அங்க போடுற அளவுக்கு ஆள் கிடையாது. அந்த மாதிரி இந்த அணியில இவங்களால சொல்லவே முடியாது. ராட் மாதிரி பேக்கப்ல நிக்கிறாங்க. இப்ப எடுத்து வச்சிருக்கிற அணியை பார்க்கும் பொழுது மும்பை இந்தியன்ஸ்க்கு 6வது கோப்பை உறுதின்ற மாதிரி தான் எல்லார்கிட்டவும் டாக் போயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு டீமுக்குள்ளார ஒரு கேப்டன் இருக்கலாம், ஆனா இந்த இடத்துல 4 கேப்டன், மொத்தம் 8 கண்ணு. ஒரு இடத்துல தப்பு நடந்தாலும் தப்பு தடையுமே இல்லாம போகிறதுக்குள்ளார கண்டுபிடிச்சிருவாங்க. அதுவும் இல்லாம ஒரு டீமுக்குள்ளார 2 ஸ்டார் 3 ஸ்டார் வீரர்கள் இருக்கலாம். ஆனா இந்த டீம் முழுக்க 11 பேருமே ஸ்டார் வீரர்கள் தான். அதுலயும் அந்த 11 வீரர்களும் ஃபார்ம்ல இருந்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் ஏன்டா 2 வருஷமா தோத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளார வரும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? டீமுக்குள்ளார இருந்த பிரச்சனை தான். அதாவது உள்நாட்டு போர்னு சொல்லலாம். இந்த இடத்துல மனஸ்தாபங்கள் ஏற்பட்டது. கேப்டனுக்கான மனஸ்தாபம், ஹார்திக் பாண்டியா, ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பிரச்சனை. நெக்ஸ்ட் திலக் வர்மா ரிட்டையர்ட் அவுட் ஆனது, அது ஒரு மனஸ்தாபம், அதுலயும் ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி எக்கச்சக்கமான சம்பவங்கள் உள்ள இருந்துகிட்டு இருக்கும் பொழுது மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் சமாளிக்க முடியல, ஹார்திக் பாண்டியாவாலையும் சமாளிக்க முடியல. ஹார்திக் பாண்டியா இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிப்பாரா, இல்ல கேம ஜெயிச்சு நம்ம கோப்பையை வாங்கணுன்றதுக்காக போராடுவாரா? ஆனா இந்த முறைலாம் அந்த பிரச்சனையே கிடையாதுங்க. ஒரே ஒரு இலக்கு மட்டும்தான், பாண்டியான்ற பேரை கோப்பையில பதிய வைக்கிறது மட்டும்தான் இலக்கு. அதுக்கான டீமை மேனேஜ்மெண்ட் கடப்பாறை மாதிரி எடுத்து வச்சிருந்தாலும் பிளேயிங் 11ல எந்த கடப்பாறையை எங்க போடுறதுன்றதுதான் பிரச்சனையே. இந்த இடத்துல தொடக்க ஆட்டக்காரரா கண்டிப்பா ரோஹித் சர்மா விளையாடிடுவாரு. அவருடைய ஃபார்ம் பத்தி எந்த ஒரு குறையுமே கிடையாது. உடம்ப வர இழைச்சிருக்கிறாரு. ஆனா கூட ஆட போற இன்னொரு ஓபனர் யாருன்ற டவுட் மட்டும் தான் இருக்கு. அது ரியான் ரிக்கல்டனா இல்ல டி காக்கா? ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ளர கடும் போட்டி நிலவுது. 2 பேருமே ஓபனர் தான். சவுத் ஆப்பிரிக்காவா இருந்தா கண்டிப்பா டி காக்கா தான் இறக்குவாங்க. ஆனா இது மும்பை இந்தியன்ஸ், அவங்களுடைய முழு பலத்தையும் பார்ப்பாங்கல்ல. அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த இடத்துல டி காக் 2025ல இந்தியாவோட சவுத் ஆப்பிரிக்கா ஒரு T20 சீரீஸை விளையாடினாங்க. 4 போட்டியில 156 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி 2026ல T20 வேர்ல்டு கப் சீரிஸும் நடந்துச்சு. இந்த போட்டிகள்ல 8 போட்டி விளையாடி இதுல 181 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்கிறாரு. அதுலயும் அதிகபட்சமா ஆப்கானிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ் இந்த 2 டீமுக்கு எதிராகவும் 59-47 என்ற ரன் மட்டும் தான் அதிகபட்சமாவே அடிச்சு வச்சிருக்கிறாரு. 6 முறை 25 ரன்னுக்கு மேல அடிக்க முடியாம அவுட் ஆயிருக்கிறாரு. ஆனா ரியான் ரிக்கல்டன்லாம் அப்படி கிடையாதுங்க. கன்சிஸ்டன்சி பக்காவா இருந்திருக்கு. அதுவும் இல்லாம 2026 T20 வேர்ல்டு கப்ல 8 போட்டிகள்ல 227 ரன் அடிச்சிருக்கிறாரு. இத்தனைக்கும் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா 3வது பொசிஷன். அந்த பொசிஷன்ல இறங்கி 150 ஸ்ட்ரைக் ரேட்ல பேட்டிங் ஆவரேஜா 28.20 வச்சுக்கிட்டு தரமா ஆடி இருக்கிறாரு. இந்த 2 பேர்ல யார் விளையாடினாலும் கண்டிப்பா ரன் ஏறுமுகமா தான் இருக்கும். இதுதான் உண்மை. ஆனா இந்த இடத்துல கன்சிஸ்டன்சி யாருகிட்ட கண்டினியூவா இருக்கோ அவங்க தான் டீம்ல நிலைச்சிருப்பாங்க. இருந்தாலும் ரியான் ரிக்கல்டன் நல்லா விளையாடும் போது அவர் ஏன்பா ஒதுக்க போறாங்க? கட்டாயமா ஒதுக்கி வைப்பாங்க. ஆரம்ப மேட்ச்ல கண்டிப்பா டி காக் தான் ரோஹித் சர்மாவோட இறங்குவார். இதுக்கான காரணம் என்னன்னா, 2020ல இவங்க 2 பேரோட காம்போ பயங்கரமா இருந்துச்சு. 837 ரன் அடிச்சிருக்காங்க. தனிப்பட்ட முறையில டி காக் 503 ரன்னையும், இன்னொரு பக்கமா ரோஹித் சர்மா 334 ரன்னையும் அடிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கப்ப. அடுத்ததா 3rd பிளேயர், 4th பிளேயர் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா. இந்த 2 பேருமே பொசிஷனை மாத்தி விளையாடுவாங்க சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி. இந்த அணியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் லைன் ஏன் சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல 4 பேட்ஸ்மேன் நாம சொல்லிட்டோம். இந்த 4 பேட்ஸ்மேன்ல தொடக்க ஆட்டக்காரர்களா இருக்கிறவங்க கட்டாயமா ஒரு சீசன் முழுக்க சிறப்பா விளையாடுறாங்கன்னா கண்டிப்பா 500க்கு மேல அடிப்பாங்க. அந்த கேப்பபிலிட்டி அவங்க கிட்ட இருக்கு. அதே மாதிரி சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் ஆட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இவங்களும் ஒரு சீசன் முழுக்க 500க்கு மேல அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இவங்க கிட்ட இருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் சொல்றோம். போன சீசன்ல 2025ல சூரியகுமார் யாதவ் 16 இன்னிங்ஸ்ல 717 ரன் அடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி திலக் வர்மா ஏசியா கப்ல செம்ம ஃபார்ம்ல இருந்தாரு. காயம் ஏற்பட்டதுனால வேர்ல்டு கப்ல ஃபார்முக்கு வர முடியல. ஆனா கடைசி நேரத்துல வந்துட்டாரு. சோ இந்த 4 பேர் ஆடிட்டா எதிரணி ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த 4 பேர் தான் பேட்டிங்ல தூண் மாதிரி நிப்பாங்க மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு. அடுத்ததா ஆல்ரவுண்டர் பட்டியல். இந்த ஆல்ரவுண்டர் பட்டியல்ல பாண்டியா,
வில் ஜாக்ஸ், அதுக்கப்புறமா வந்து சாண்டனர், ருதர்ஃபோர்டு, நமந்தீர், இந்த 5 பேர் தான் இருக்கிறாங்க. பேட்டிங் லைனப்ல டாப் ஆர்டர்ல பார்க்கும்பொழுது 4 பேர் தரமா இருந்தாங்க. இப்ப பினிஷிங் ரோல்ல எல்லாருமே பினிஷரா தான் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஸ்டார் வீரர்கள். ஒவ்வொரு டீம்கள்லயும் இவங்க எல்லாருமே ஒவ்வொரு ரோல் எடுத்து பினிஷிங் ரோலை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த 4 பேரை உள்ள வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்குது. பாண்டியா யாருமே எதுவுமே குறை சொல்ல முடியாது. அவருடைய ஃபார்ம் குறித்து நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவருடைய ஃபார்மை நம்ம T20 வேர்ல்டு கப்லயே பார்த்துட்டோம். அதுவும் இல்லாம இப்ப அவர் மேல இருக்கக்கூடிய ஒரே ஒரு டவுட் என்னன்னா, கேப்டனா என்னென்ன முடிவுகளை தப்பா எடுக்க போறாருன்ற மட்டும்தான் இருக்குது. அதுக்கடுத்து வில் ஜாக்ஸை தவிர்க்கவே முடியாது. சாண்டனர் அவரையும் தவிர்க்கவே முடியாது. ருதர்ஃபோர்ட் இவரையும் தவிர்க்கவே முடியாது. ஆனா இந்த 3 பேர்ல இருந்து 2 பேரை மட்டும்தான் உள்ள போடணும். இப்ப வில் ஜாக்ஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம்லயே எல்லாரையுமே நம்ம ஃபார்ம்ல வந்துருவாங்க, ஃபார்ம்ல வந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது, இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையாவே இங்க சொல்லவே தேவையில்லை, இவர் மட்டும்தான் ஃபார்ம்ல இருக்கிறாரு அந்த அணில. இதை அடிச்சே சொல்லலாம். காரணம் என்னன்னா 2026 T20 வேர்ல்டு கப்ல இவர் அடிச்ச அடி அந்த மாதிரி, இவர் பினிஷிங் ரோல்ல பண்ண வேலை அந்த மாதிரி. கிட்டத்தட்ட 8 போட்டிகள்ல 9 விக்கெட்டை எடுத்து 226 ரன்கள் அடிச்சு இங்கிலாந்து செமிஃபைனல் போறதுக்கு காரணமாவே இருந்திருக்கிறாரு. சோ இவரை போயிட்டு தவிர்க்க முடியுமா? அதுவும் இல்லாம நமந்தீர் இதே மாதிரி, அதாவது இந்த 4 பேர் மாதிரி அவரும் பினிஷிங் ரோல்ல இருந்திருக்கிறாரு. இவரு இந்தியாவினுடைய உள்நாட்டு வீரர் ஆகையினால இவரை எடுக்கவே முடியாது. கட்டாயமா பிளேயிங் லெவல்ல இருப்பாரு. அதுவும் இல்லாம போன IPL சீசன்ல 252 ரன் அடிச்சிருக்காரு. சையத் முஸ்டாக் அலி டிராஃபில பஞ்சாப் அணிக்காக 22 பால்ல 54 ரன்னும் 36 பால்ல 61 ரன் அடிச்சு தன்னுடைய இடத்தை தக்க வச்சிருக்காரு. பிரச்சனையே எங்க தெரியுமா? ருதர்ஃபோர்டு, சாண்டனர் இந்த 2 பேர்கிட்ட மட்டும் தான் இருக்குது. ஸ்பின்னர் ஒரு ஆள் எக்ஸ்ட்ராவா வேணும், 3வது ஸ்பின்னர் ஒருத்தர் வேணும்னா கண்டிப்பா சாண்டனரை உள்ள எடுக்கலாம். இல்ல கொம்ப மாதிரி ஒரு பேட்டிங் வேணும்பா அப்படின்னா இந்த இடத்துல ருதர்ஃபோர்டை எடுக்கலாம். ருதர்ஃபோர்டை பத்தி தனியா தெரிஞ்சுக்கணும்னா, போன IPL சீசன்ல 291 ரன் 157 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாம இன்டர்நேஷனல் லெவல்ல 53 T20 போட்டியை விளையாடி 2 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. ஆகையினாலதான் சொன்னோம், பேட்டிங்ல ஒரு பினிஷரா இருப்பாரு, ஆனா போலிங்ல எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டாரு. இந்த 2 பேரோட ஃபார்ம்லயுமே எந்த ஒரு குறையுமே கிடையாது. அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர் தீபக் சாகர், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா இந்த 3 பேர் ஃபார்ம்ல இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி இவங்க தான் கட்டாயமா இருப்பாங்க. நெக்ஸ்ட் இவங்க 3 பேர்ல தீபக் சாகர், ட்ரெண்ட் போல்ட் கூடவே ஹார்திக் பாண்டியா இவங்க 3 பேரும் கட்டாயமா பவர் பிளேல கட்டுப்பாடோட வீசுவாங்க. பும்ரா எந்த இடத்துல கொடுத்தாலும், அதாவது நீங்க மிடில் ஆர்டர்லாம் கொடுங்க, இல்ல டெத் ஓவர்லாம் கொடுங்க, இல்ல பவர் பிளேலாம் கொடுங்க, எங்க கொடுத்தாலும் என்னுடைய தரத்தை நான் காமிப்பேன்னு சொல்லிட்டு அழகா மனுஷன் போட்டு முடிச்சிருவாரு. அவருக்கு ஈக்குவல் எவரும் இல்ல, அந்த மாதிரியான ஒரு பவுலர் தான் அவரு. மிடில் ஓவர்ல வில் ஜாக்ஸ், நமந்தீர். இப்ப பிரச்சனை எங்கன்னா இந்த சாண்டனர், ருதர்ஃபோர்ட் இவங்க இடத்துல மட்டும்தான் மிகப்பெரிய ஓட்டையே இருக்குது. இதுல யாரையாச்சும் ஒருத்தரை உள்ள போட்டே ஆகணும். இப்போ இம்பாக்ட் பிளேயரை எடுக்கணும்னாலும் இவங்க 2 பேரை பேஸ் பண்ணி தான் உள்ள எடுப்பாங்களே. ஆல்ரெடி ஷர்துல் தாக்கூர், அஸ்வினி குமார், நெக்ஸ்ட் மயங்க் மார்க்கண்டேயா இவங்க 3 பேர் தான் இப்ப இம்பாக்ட் பிளேயருக்கு தேர்வு செஞ்சிருப்பாங்க. அப்படி அவங்க 3 பேரை எடுத்தாங்கன்னா இதுல ஒரு ஸ்பின்னர் நம்ம வந்துட்டு சாண்டனரை உள்ள எடுத்துட்டா கண்டிப்பா அஸ்வினி குமாரும் மயங்க் மார்க்கண்டேயாவும் விட்டுற வேண்டியதான். நெக்ஸ்ட் ஷர்துல் தாக்கூரை மட்டும் தான் உள்ள எடுப்பாங்க ஒரு பேட்டிங் வேணும்ன்றதுக்காக. ஒருவேளை ருதர்ஃபோர்டு உள்ள வந்துட்டா கட்டாயமா அஸ்வினி குமார் அப்படி இல்லைன்னா மயங்க் மார்க்கண்டேயா இவங்க 2 பேர்ல ஒரு ஸ்பின்னரை தூக்கி உள்ள போடுவாங்க. அப்பதான் 3 ஸ்பின்னர் டோட்டலாவே இருப்பாங்க. இப்ப சாண்டனர் வந்துட்டா அங்க ஒரு ஸ்பின்னரே தேவையில்லை, ஏன்னா அவங்களே 3 ஸ்பின்னர் ஆகிடுவாங்க. ஆக மொத்தம் பேட்டிங் லைனப் 8 வேணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு போராட்டமே. 4 பினிஷிங் ரோல்ஸ் பக்காவா இருக்குது, 4 பேட்ஸ்மேன் டாப் ஆர்டர்லயும் பக்காவா இருக்கிறாங்க, 3 பவுலர் தரமா இருக்கிறாங்க. ஆக மொத்தம் 6வது கப்பை வாங்குறதுக்காக மும்முரமா செயல்பட்டு ஒரு திட்டமிட்டு ஒரு டீமையே உருவாக்கி வச்சிருக்காங்க. சோ இந்த பிளேயிங் 11ல நீங்க யாரை மிஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா SRH ப்ரிவியூவை தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.